நாகசித்ரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு, பாதுகாப்பு மற்றும் நிவாரண சட்டத்தை பத்தி பார்க்க போறோங்க. என்னங்க பெண்ணியம் பேச போறோமா அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த தளம் என்னைக்குமே பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு தளமாகவோ ஆணினத்தை சாடக்கூடிய ஒரு தளமாகவோ இருக்காதுங்க. நம்முடைய சமூக மாற்றத்தை பற்றியும் சட்ட திட்டங்களை பற்றியதுமான நம்முடைய வாழ்க்கை முறைக்கு அவற்றை எப்படி கொண்டு செல்வது அப்படின்ற விஷயங்களை கலந்து ஆலோசிக்க போற ஒரு தளமா தாங்க இருக்கும். சரிங்க, இன்னைக்கு ஜென்ரலா ஒரு 2 பெண்கள் ஒரு இடத்துல அமர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பணி செய்யும் இடங்களை பற்றி அவங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய உள்ள குமுறல்களை கொட்டக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 பெண்களுக்கு மேலாக ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் தனியார் நிறுவனமாவோ அரசு நிறுவனமாகவோ அல்லது ஒரு நார்மலான ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஒரு மளிகை கடை, ஒரு கட்டுமான தொழில் செய்யும் இடம், இந்த மாதிரி என்ன பேசிஸ், அதாவது அமைப்பு சார் அல்லது அமைப்பு சார் என்ன மாதிரியான தொழில் கூடமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல இந்த பணியிடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்களுக்கு எதிரான அந்த பாதுகாப்பு சட்டத்தினுடைய விதிமுறைகளை அனைவரும் பார்க்கும் விதமாக ஒரு பொதுவான இடத்துல அதனுடைய வரையறைகளை விளம்பரப்படுத்திருக்கணும், காட்சிப்படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, அந்த விஷயங்களை பார்க்கும்போது பெண்களுக்குள்ளாக ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். நமக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு. ஆண்களுக்கும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சோம்னா நமக்கு தண்டனை உண்டு, நமக்கு ஒரு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஊட்டுறதுக்காக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தினுடைய குறிப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு புகார் குழு ஒன்றையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களுடைய புகார்களை அந்த குழுக்களிடம் போய் சொல்லி அந்த குழுக்கள் புகார் வந்த 90 நாட்களுக்குள்ளாக அதன் மேல நடவடிக்கை எடுத்து ஒரு நிவாரணத்தை தேடித்தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழுவானது என்னென்ன முறைகளை மேற்கொள்ளணும், இந்த குழு எவ்வாறு அமைக்கப்படணும் அப்படின்ற விஷயங்களும் இந்த நிவாரண சட்டத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்க, பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை எங்களை ஒருத்தவங்க டச் பண்றாங்க, ரொம்ப கேஷுவலா பேசக்கூடிய விஷயங்களுக்கு கூட அவங்க டச் பண்ற விஷயம் எனக்கு பிடிக்கல, அதை நான் ஒரு பாலியல் குற்றம் அப்படின்றது கீழே நான் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்காகவே சட்டத்துல ஒரு வரையறையும் சொல்லப்பட்டிருக்கு. எதெல்லாம் பாலியல் குற்றம் அப்படின்றது கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல், பின்தொடர்தல், உங்களை ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்களா அது கீழே கொண்டு வரலாங்க. ஆசிட் தாக்குதல்கள், முறையற்ற வகையில் தொடுதல், அவங்க மிஸ்பிஹேவ் பண்றாங்க, அது உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க போய் தாராளமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்படி ஒருவேளை இந்த புகார் குழு எதுவும் அமைக்கப்படலை, இது வரைக்கும் அமைக்கப்படலை அப்படின்னா கண்டிப்பா போய் நீங்க உங்களுடைய நிறுவனங்கள்ல நீங்க சொல்லலாம், இப்படி ஒரு சட்டம் இருக்கு, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருந்தும் கூட நீங்க கிளைம் பண்ணியும் கூட உங்களுடைய அந்த மேல் அதிகாரி சரிவர உங்களுக்கு பதில் அளிக்கல அப்படின்னா அவருக்கு 50,000 வரைக்குமான அபராதம் விதிக்கிறதுக்கான வழிவகைகள் சட்டத்துல இருக்குங்க. சரிங்க, இது மட்டும் தானா? அநாகரிகமான சைகை செஞ்சா அதுவும் இந்த சட்டத்தின் கீழே தண்டனைக்குரிய குற்றமா தாங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, பாலியல் துன்புறுத்தல் என்பதில் தொடுதல் அல்லது தொட முயற்சித்தல். அவர் அவர் டச் பண்ணல, டச் பண்ணாதான் தப்புன்னு கிடையாது, டச் பண்ண ட்ரை பண்றாரு இல்லையா, அதையும் கூட நீங்க உள்ள கொண்டு வரலாம். பாலியல் துணியில் பேசுதல், அது மட்டும் இல்ல ஆபாச படங்களை காட்டுதல், கம்ப்யூட்டர்லயோ இல்ல ஒரு போன்லயோ கூட உங்களுக்கு ஆபாச படம் சென்ட் பண்றது இல்ல ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இதை தவிர இதர விரும்பத்தகாத பாலியல் தன்மையுடன் கூடிய உடல் ரீதியான அல்லது வார்த்தைகள் அல்லது சைகள், சில விஷயங்கள் இருக்கும். இப்போ ஒரு ரேப் கான்செப்ட் இருக்குன்னா அதை ரிப்பீட்டடா பேசிக்கிட்டே இருக்கிறது, இல்ல ஏதோ ஒரு சம்திங் அந்த விஷயம் நமக்கு பிடிக்கல அப்படின்றப்ப அந்த விஷயத்த ரிப்பீட்டடா பேசி மனதளவுல நம்மள பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்க இந்த புகார் குழுக்கள்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்க மேல துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இதுல இருக்குங்க. சோ இந்த மாதிரி இந்த சட்டங்கள் எவ்வளவு நாளைக்குள்ள இந்த குற்றம் நம்ம யார் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோமோ அவங்க குறைஞ்சபட்சமா 3 மாதம் ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஒரு ஆணால ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்திங் ஏதோ இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் ஸ்பெஷல் லீவ் கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம விசாரணை நடத்தப்பட்டு முடிந்தவுடன் 10 நாட்களுக்குள் புகார் குழுவானது தனது அறிக்கையை அளித்திட வேண்டும். 60 நாட்களுக்குள் முதலாளி அல்லது நிறுவனர் அல்லது மாவட்ட அதிகாரி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை புகார் குழுவிற்கு தெரிவிக்கப்பட வேண்டுங்க. சோ இந்த சட்டத்தின் மூலியமா நீங்க உங்களுடைய உரிமைகளை மீட்டுக்கோங்க.